ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெப் டெவலப்பருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, வெப் டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரிமோட்டு. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அதுக்கு ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தால் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பிஎஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அதுக்கு ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, வெப் ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு ப்ரூவன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, HTML CSSலாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட், PHP, ASP, .NET, ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், இதில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பெஸ்ட்டு டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸ் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட்வொர்க் அனாலிட்டிக்ஸ் டூல்ஸ்லலாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளைன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இதில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்னு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் சிட்டி இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம், இங்கே சூஸ் ஃபைல்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் டாக்குமெண்ட் ஃபைல் டைப் இருக்கு இல்லையா, அது லெஸ் தென் 8 MBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 8 MBக்கு மேலே இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ 8 MBக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட் ஃபைல் டைப் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் PDF-ஆக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்யூம் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயம் செக் பண்ணணும். ஒன்று டாக்குமெண்ட்டாக இருக்கணும், இல்லைனா PDF-ஆக இருக்கணும். நீங்கள் PDF-ஆக டாக்குமெண்ட்டாக எதாக இருந்தாலுமே 8 MBக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஐ எம் நாட் எ ரோபோட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளைன்னு இருக்கு இல்லையா கீழே, இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.